ஏற்கனவே இந்த கடந்த சில ஆண்டுகளில் நூல் விலை பஞ்சு விலை காரணமாக தறி வந்து பள்ளத்தில் அதாவது நீரோடையில் வீசிட்டு போகிற அளவுக்கு நூல் விலை மட்டும் காரணமா இல்லை மின்சார காரணமாங்கண்ணா? நீங்கள் மின்சாரத்தை வந்து 65% உயர்த்திருக்கிறீங்க. நிலை கட்டணம் உயர்வு, பீக் டிமாண்ட் சார்ஜ் உயர்வு, சோலார்லேருந்து எடுத்தீங்கன்னா ₹1.10 உயர்வு. எப்படி ஒரு நெசவு தொழில் செய்ய முடியுங்கண்ணா? ஏன்னா நான் கிராமமாக சுற்றிட்டு வர்றேன். இவ்வளவு மின்சார கட்டணத்தை உயர்த்தி எப்படி அவங்களால செய்ய முடியும்? நூல் விலையை பொறுத்தவரை நமக்கு தெரியும், இந்தியாவை பொறுத்தவரை இன்னைக்கு எல்லோருமே இந்தியாவுடைய காட்டன் குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு ஆஸ்திரேலியாவிலேருந்து, வெளிநாட்டிலேருந்து, அமெரிக்காவிலேருந்து வாங்குறாங்க. நூல் பெரும்பான்மை வெளியிருந்து வருது. நம்முடைய பெர் ஹெக்டர் ப்ரொடக்ஷனும் குறைவாக இருக்குது. இன்னைக்கு நூலுக்கும் கூட கிட்டத்தட்ட வெளிநாட்டிலிருந்து நூல் குவாலிட்டி நூல் வேண்டுங்கிற அளவுக்கு போயிருக்கு. அதை மாற்றணும். அதற்கெல்லாம் இப்போ அடித்தல் அமைக்கணும். இதை பற்றி பேசணும். நூல் பேங்க், அதுக்கு தான் நூல் வங்கின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறேன். நூல் பேங்க், நூல் வங்கிங்கிறது நம்மளோட மத்திய அரசுடைய கான்செப்ட். இதற்கு முன்பும் கூட நாம் அறிவித்திருக்கின்றோம், செயல்படுத்தியிருக்கின்றோம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை மாநில அரசு அக்கறை எடுத்து நூல் வங்கியை திறமையாக செயல்படுத்தலை. இந்த நூல் வங்கி மட்டும்தான் குறிப்பாக கீழே கிராமத்தில், சிறிய நகரத்தில் யாரெல்லாம் கைத்தறி நெசவு பண்ணுறாங்களோ அவர்களுக்கு ஒரு சீரான நூல் விலையை கொண்டு வருவதற்கு நூல் வங்கி தேவைப்படுகிறது. அதற்கும் உத்தரவாதம் கொடுத்திருக்கின்றோம். எந்த ஊர்லனே? காலை உணவு திட்டம்ங்கிறது மத்திய அரசு நியூ எஜுகேஷன் பாலிசியில் 2020 நாம் சொல்லி இருப்பது. பெங்களூர் இன்னைக்கு போனீங்கன்னா இஸ்கான் அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல காலை உணவு கொடுக்கறாங்க. இதே இஸ்கான் தமிழ்நாட்டில் திமுக வர்றதுக்கு முன்னாடியே இதே இஸ்கான் வந்து தமிழக அரசு கிட்ட பர்மிஷன் அப்ளை பண்ணாங்க. காலை உணவு திட்டம் சென்னை கார்பரேஷன் ஸ்கூல்ல நாங்க கொடுக்குறோம். ஸோ காலை உணவு திட்டம் நீங்க ஒரிசாக்கு போங்க, பெங்காலுக்கு போங்க, அங்க இருக்கக்கூடிய என்ஜிஓஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காலை உணவு திட்டம் ஏதோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காலையில் உட்கார்ந்து கண்டுபிடிச்ச மாதிரி NEP-ல நியூ எஜுகேஷன் பாலிசியில திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது காலை உணவு என்கின்ற வார்த்தையை பேசுவதற்கு முன்பே நம்ம நியூ எஜுகேஷன் பாலிசியில காலை உணவு திட்டத்தை கண்டிப்பாக ஒரு மாநில அரசும் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றோம். காரணம் எதுக்கு? டிராப் ரேட்டை, எஜுகேஷன் டிராப் அவுட் ரேட்டை குறைப்பதற்காக. இன்னைக்கு திமுக காரங்களுக்கு என்னன்னா, சூரியன் தோன்றியது 1967, கடல் தோன்றியது 1967, மனிதர்கள் தோன்றியது 1967 இல்லைங்களா? நீங்கள் நானும் ஆடை உடுத்திக் கொண்டு நாகரிகமாக வாழுவது 1967 தான். நாம் என்னென்ன சொல்றது?